ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு துவையல் ரெசிபி. இது வந்துட்டு வல்லாரைக்கீரை துவையல். நம்ம ஆல்ரெடி இன்னொரு மெத்தட்ல வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்யறது அப்படின்னு நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் வல்லாரைக்கீரை துவையல். வல்லாரை உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லது. மெமரிக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு சாதத்தோட சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு வச்சு கொடுக்கலாம். எதுக்குனாலும் ரொம்ப நல்லா இருக்கும், கசப்பாலாம் இருக்காது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹெல்தியான வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கையளவுக்கு வல்லாரைக்கீரை இந்த மாதிரி பறிச்சு வச்சிருக்கேன். இந்த வல்லாரைக்கீரை வந்துட்டு எங்க வீட்லயே இருக்குது. நல்லா பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு தண்டோடய நீங்க போடலாம், இந்த தண்டுமே நல்லதுதான். இப்போ இதை வந்துட்டு நம்ம நறுக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, ஒரு 3 வரமிளகு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இந்த எண்ணெயில சேர்த்திக்கலாம். உளுத்தம்பருப்பு மல்லி எல்லாம் நல்லா வந்துட்டு வறுப்படணும். நல்ல ஒரு மனம் வரும், அது வரைக்கும் இதை வந்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வரமிளகாய் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதுல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில பாதி தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க, நறுக்கி வச்சிருக்கேன். கூடவே ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு புளி, ஒரு 2 பல் பூண்டு. இந்த வெங்காயம் லேசா செவந்து வதங்கணும், அது வரைக்கும் இது வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த வல்லாரைக்கீரை சேர்த்துக்கலாம். இந்த கீரையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 4 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடலாம். இதோட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி இருக்குது இந்த கீரை. இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுல தேங்காயும் இதோட சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கி விடலாம். துவையலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம வதக்குனதை இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அரைச்சிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி அரைச்சாச்சு. நான் தண்ணியை விடல, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம், உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்தி ஒரு கிணத்துக்கு மாத்தியாச்சு. இது நீங்க தேவைப்பட்டா உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வந்து தாளிச்சு கொட்டி யூஸ் பண்ணலாம், இல்ல தாளிக்காமையும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணா செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து இது தாளிச்சு கொட்டல, இப்படியே தான் வச்சுக்க போறேன். சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.